ஹியர்ஸ் த ட்ரூத். நிறைய பேர் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி ட்ரீம்ஸை என்னோட ரியாலிட்டிக்கு இன்னும் கொண்டு வர முடியல அப்படின்றதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, they can't see it clearly. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? I used Gemini AI to design my future. ஒரு few monthsலயே I was living it. And இன்னைக்கு I'll show you how to bend reality in seconds and create your own destiny. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் கீ. ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நிறைய ஆசைகள் இருந்தது. எனக்கு ஃப்ரீடம் வேணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், நிறைய விஷயங்களை லைஃப்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு இருந்தது. ஐ வாண்ட் மை பிஸ்னஸ் டு க்ரோ, ஒரு பெட்டர் லைஃப் ஸ்டைல் வேணும். ஓகே, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஆனால் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, அதை நான் விஷுவலைஸ் பண்ணணும், எப்படி கிளியராக விஷுவலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஆனால் நம்மளால் ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ண முடியுதா? நம்ம க்ரியேட்டிவிட்டியை எப்படி யூஸ் பண்ணலாம், இது எப்படி நம்ம ஒரு மைண்ட் மூவியாக கொண்டு வருது, இந்த மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணும்போது you know what I discovered? Gemini AI. இன்னைக்கு Gemini AI ரொம்ப பிரபலமா ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆயிட்டு இருக்கு. உங்களோட இமேஜஸை ஃபீட் பண்ணி ரொம்ப க்ளோரியஸா, மாடல் மாதிரி, ப்ரொஃபஷனல் மாதிரி நிறைய ஜென்ரேட் பண்றீங்க. That is how I used it to create my vision board. Because நீங்க vision board create பண்றீங்க அப்படின்னா there is no chance of you missing your manifestations coming true. இதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷன் போர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷன் போர்ட்ஸில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன, அதை எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்கேன் டு அவாய்ட் சர்டன் திங்ஸ் ஸோ தட் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் அப்படியே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்ககிட்ட வரணும்னு சொல்லி, இஃப் யூ வாண்ட் ஹவ் அ விஷன் போர்ட் ஒர்க்ஸ், நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டு அவாய்ட் த காமன் மிஸ்டேக்ஸ். இதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணிட்டு இருந்தேன், ஐ கட் மை ஃபேஸ், என்னோட ஃபேஸை கட் பண்ணி ஒரு காருக்குள்ளே நான் ஒட்டி வைப்பேன். பட் இனிமே அந்த ஓல்டு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. பிகாஸ் இன் ஜஸ்ட் seconds நீங்க உங்களோட விஷன் போர்டு கிரியேட் பண்ணலாம். So all these manual work are made simple. என்னுடைய ஹைப்பர் ரியலிஸ்டிக் இமேஜஸை உருவாக்குனேன். நான் என்னோட ட்ரீம் லைஃப் வாழ்ற மாதிரியே உருவாக்கி வச்சேன். லைக் மை துபாய் டிரைவிங் லைசன்ஸ், மை ஹஸ்பண்ட்ஸ் பிஸ்னஸ் டேக்கிங் ஆஃப், என்னுடைய ஒரு காசி ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ் என்னோட ஒரு ஹோம் கார்னர்ல, அண்ட் லாட் மோர். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு டுட்டோரியல் வீடியோ கிடையாது, பட் திஸ் இஸ் அ போர்ட்டல். இதுக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா யூ ஹாவ் என்டர்ட் யோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பை எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் எப்படி உங்களோட ட்ரீம் லைஃப்பை அப்படியே ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த வாழ்க்கையை அப்படியே வாழ ஆரம்பிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ யோர் ஃபியூச்சர் இஸ் விசிபிள், பிலீவபிள் அண்ட் அச்சீவபிள். இப்போ விஷன் போர்டை எப்படி பக்காவாக சூப்பராக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை யோர் ட்ரீம்ஸ். பட் ஏன்? பிகாஸ் நீங்கள் கிளாசிஃபை பண்ணாதான் அதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப ஆட் பண்ணும்போது தான் இட் ஹேஸ் பவர். இல்லை அப்படின்னா உங்களோட விஷன் போர்ட் ரொம்ப மெஸ்ஸியாக ஒரு கிளட்டர் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இமேஜின், ஐ வாண்ட் டு பி ரிச் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் உங்களை பொறுத்தளவு ரிச் அப்படின்றது என்ன? என்னை பொறுத்தளவு, இஃப் ஐ ஹாவ் பீஸ், இஃப் ஐ ஹாவ் ஹாப்பினஸ், எனக்கு நான் போயிட்டு வரதுக்கு ஒரு கார் இருக்குது, நான் தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா ஐ எம் சஃபிஸ்டிகேட்டட், ஐ எம் ரிச் இனஃப். பட் உங்களை பொறுத்தளவு ரிச் அப்படின்றது எதை குறிக்குது? ஸோ யூ ஹாவ் டு பி வெரி ஸ்பெசிஃபிக். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும், அதில் நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கும், நிறைய கிளாரிட்டி இருக்கணும். ஸோ கிளாரிட்டி தான் உங்களுக்கு மேக்னட்டிசமை உருவாக்கும். ஸோ தட் யூ அட்ராக்ட் ஜஸ்ட் த சேம் டிசையர் இன்டு யுவர் ரியாலிட்டி. அதே சமயம் நீங்கள் கிளாரிட்டி கொடுக்கல அப்படின்னா உங்களோட விஷன் போர்டு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க, அது ஒரு கொலாஜ் ஃபோட்டோ, அவ்வளோதான். இட்ஸ் அ கிளட்டர். வித் கிளாரிட்டி இட் பிகம்ஸ் பவர். ஸோ இப்போ நம்ம 7 ட்ரீம் கேட்டகரிஸ் பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரிஸ்க்கு அடியில் உங்களோட ஆசைகளை ஃபுல்லாக நீங்கள் கிளாசிஃபை பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட், கேரியர் ப்ளஸ் இம்பேக்ட். செகண்ட், மனி ப்ளஸ் வெல்த். லவ் plus relationships. Fourth, health plus vitality. 5, travel plus adventure. Number 6, home plus lifestyle. 7, spiritual growth plus identity. இதிலிருந்து 3லிருந்து 6 ட்ரீம்ஸ் உங்களுக்கு இப்போதைக்கு எது ரொம்ப அத்தியாவசியம், எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை பிக் பண்ணிக்கோங்க. எனக்கு எது ரொம்ப முக்கியமாக இருந்தது அப்படின்னா, துபாயில் என்னோட டிரைவிங் லைசன்ஸ், அண்ட் எனக்கு என்னோட ஃபேமிலி பிஸ்னஸை க்ரோ பண்ணணும், அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் என்னோட ஸ்பிரிச்சுவல் கார்னர், அண்ட் ஐ வாண்டட் பீஸ், ஐ வாண்டட் டு ஃபீல் ஸ்ட்ராங்கர் அண்ட் எனர்ஜெட்டிக் அகேன். ஸோ இதெல்லாம் தான் என் கோல்ஸாக இருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு 3லிருந்து 6 கோல்ஸ் என்ன அப்படின்னு நான் கொடுத்த அந்த 7 கேட்டகரிஸில் நீங்கள் பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2, இப்போ உங்களை தெளிவாக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. இங்கே இதுதான் ஒரு முக்கியமான பகுதி which makes the difference. So this is the key difference. இப்போ இந்த Gemini AI பொறுத்தளவு உங்களோட முகத்தையே நீங்க ஆசைப்படுற மாதிரி உருவாக்குது, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல உங்களோட விஷன் போர்ட் வேற ஒரு ஸ்ட்ரேஞ்சரை காட்ட போறது கிடையாது, உங்களை தெளிவாக காட்ட போகுது. That you are living your dream life. இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன? Prompt. நீங்க உங்களோட இமேஜை ஃபீட் பண்றீங்க. நீங்க கொடுக்குற இமேஜ்
ஜெமினி ஏஐக்கு மேட்ரே கிடையாது. ஸோ நீங்கள் கொடுக்குற டெஸ்கிரிப்ஷன், நீங்கள் என்ன லைன் பை லைன் டிஸ்கிரைப் பண்ணுறீங்களோ எழுதுறீங்களோ அந்த ஃபீடை தான் ஜெமினி ஏஐ எடுத்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நவ் ஹவ் ஐ டூ இட். ஸோ இப்போ என்னோட மெத்தட் சொல்கிறேன் விச் கேவ் மீ ரியலிஸ்டிக் ரிசல்ட்ஸ் அண்ட் என்னோட ட்ரீம்ஸும் ரியாலிட்டிக்கு வந்திருக்கு. First, age and vibe. South Indian woman, early 30s. Number 2, features. Warm skin tone, oval face, long wavy black hair. Number 3, energy. Confident yet feminine. So நான் ஒரு கான்ஃபிடென்ட்டான பெண், ஏர்லி 30ஸ்ல இருக்கேன், என்னோட கூந்தல், நான் எப்படி இருக்கேன், என்னோட ஸ்கின் டோன் என்ன, இது எல்லாத்தையுமே நான் ஃபீட் பண்ணுறேன். கான்ஃபிடென்ட் yet feminine. Next, body type. ஸோ என்னோட ஹைட் வெயிட்டும் நான் ஃபீட் பண்ணுறேன் பிகாஸ் நான் என்ன மாதிரி நிற்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் கார் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட பாடி ப்ரொபோர்ஷன் எல்லாம் கரெக்டாக வந்தால் தான் இட் வில் பி வெரி ரியலிஸ்டிக் ஃபார் மீ டு பிலீவ். பிகாஸ் எனக்கு நான் ரொம்ப பார்க்க அழகாக, ரொம்ப க்ளோரிஃபைங்காக, என் கூந்தல் எல்லாம் அப்படியே மிதந்துட்டு அந்த மாதிரி எனக்கு வேணாம். பிகாஸ் ஐ வாண்டட் டு ஃபீல் தட் இட் இஸ் ரியல். நான் ரியல் பிக்சர் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதெல்லாம் என் ஆசைகள் எல்லாம் நடந்துருச்சு, நான் உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல நின்று நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஐ வாண்டட் மை சப்கான்ஷியஸ் மைண்ட் டு பிலீவ். அதனால எனக்கு ரியலிஸ்டிக் ரியல் ஃபோட்டோஸ் வேணும். ஸோ ஐ எம் பீங் வெரி ஸ்பெசிஃபிக். நான் இதை பார்க்கும்போது அது ஒரு ஃபேண்டசி மாதிரி எனக்கு தெரியாது, ஆனால் ரியல் இமேஜஸாக தெரியும். ஸ்டெப் 3, நம்ம ப்ராம்ப்ட் உருவாக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ளூ பிரிண்ட். உங்ககிட்ட நான் ஒரு ஃபார்முலா கொடுக்க போகிறேன். சப்ஜெக்ட், ஆக்ஷன், என்விரான்மெண்ட், மூட், ஸ்டைல், கலர்ஸ், குவாலிட்டி. இதில் சப்ஜெக்ட் அப்படின்றது நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உருவாக்கின ஒரு ரியல் ப்ராம்ப்ட். Kirti, South Indian woman, early 30s, standing beside a white luxury car on a Dubai road, casual chic outfit, golden hour light, smiling with freedom and pride. Cinematic editorial style, ultra detailed photorealistic 4K. ஸோ இப்போ நான் கொடுத்த ஃபார்முலா படி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆர்டரில் உங்களுக்கு பிளேஸ் ஆயிருக்கு, இன்க்ளூடிங் த குவாலிட்டி. இந்த இமேஜ் இப்போ பாப்பப் ஆகும்போது என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அது உண்மையிலே நான் தான் அங்கே நிற்கிறேன்றதை ஐ குட் ரியலி ஃபீல் அண்ட் ஐ ஸ்டார்டட் பிலீவிங், ஐ ஸ்டார்டட் அக்செப்டிங் அண்ட் தட் பிகேம் மை ரியாலிட்டி டுடே. ஃபார் எக்ஸாம்பிள் இதை மணிக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? எனக்கு சில பணம் வர வேண்டியது இருக்குது, ஐ வாண்ட் சம் மணி, ஐ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் சம் மணி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் hands opening envelope of checks and gold. ஸோ உங்களோட கை ஒரு என்வலப்பை திறக்குது, அதில் நிறைய பணம் இருக்குது, கோல்டு இருக்குது, உங்களோட ஃபேஸ் அதில் கிளியராக இருக்கணும், மேட்ச் யுவர் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம், உங்களோட ஏஜ், உங்களோட ஃபேஸ் கலர், உங்களோட ஹேர் கலர், இது எல்லாமே ஃபீட் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக என்னோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கணும்னு ஃபீட் பண்ணுங்கள். ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுக்கும்போது இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை மேட்ச் பண்ணி என்னோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எக்ஸாக்டாக இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது நீங்கள் ஒரு செக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இஃப் யூ வாண்ட் டு பி மோர் ஸ்பெசிஃபிக், நீங்கள் அமௌண்ட் என்ன அந்த செக்கில் இருக்குன்னு கூட நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஸோ தட் தி ஏஐ வில் ஜென்ரேட் இட் ஃபார் யூ. ஸ்டெப் 4, இப்போ எல்லா சமயமும் நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரியே உங்களோட இமேஜ் வருமா? ஒரு சில இமேஜஸ் நான் ஃபீட் பண்ணுற மாதிரியே வந்திருக்கு, ஆனால் நிறைய இமேஜஸ் ஃபெயிலியர். பிகாஸ் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இங்கே அங்கே எப்படி இருந்தாலும் மாறி போயிடுது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மேனுவல் விஷன் போர்ட்ஸ் பண்ணும்போது அதில் நான் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். அதனால தான் நான் ஆசைப்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா ஃப்ளைட்குள்ளே என் ஃபேஸ் இருக்கிற மாதிரி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து நான் கட் பண்ணி அதே மாதிரி ஒட்டி வைப்பேன். ஸோ ஐ வாண்டட் டு பி வெரி பர்சனல் டு மீ. அதனால என்னோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணுன்றதுல நான் ரொம்ப மும்பரமாக இருந்தேன். ஸோ இப்போ ஃபீட் பண்ணுற இந்த இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக டெலிவர் ஆகுமான்னு கேட்டால் ஒரு சில இமேஜஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில இமேஜஸ் வந்து ஏஐனால் சரியாக புரிஞ்சுக்க முடியாது, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேட்ச் ஜென்ரேட் பண்ண போகிறோம். பேட்ச் ஜென்ரேட் 6 to 12 இமேஜஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வர இமேஜஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் எது பிடிச்சிருக்குன்றதை பிக் பண்ணுறதை தாண்டி உங்களுக்கு உண்மையிலே அதை பார்த்தாலே அது ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகணும். ஓகே, என் ஆசை உண்மையிலே நிறைவேறிடுச்சுன்ற மாதிரி இஃப் இட் கிவ்ஸ் யூ சில்ஸ் தென் பிக் தட் இமேஜ். இது உண்மையிலே நான் தான் ஃபெராரி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா பிக் தட் இமேஜ். பிகாஸ் அந்த இடத்துல உங்களோட இன்ட்யூஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இமேஜஸ் எல்லாம் உருவாக்கியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இது எல்லாத்தையுமே அசெம்பிள் பண்ண போகிறோம், ஒரு கொலாஜ் ஆக்க போகிறோம். ஸோ தட் இட் பிகம்ஸ் அ ப்ராப்பர் விஷன் போர்ட்.
உங்களோட ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் கொலாஜ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஆர் யூ கேன் ஓப்பன் கேன்வா. உங்களோட எல்லா இமேஜஸையும் கேன்வாக்குள்ளே போட்டு ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீளமாக வேணும், லைக் வெர்டிக்கலாக வேணும் அப்படின்னா 9:6, இல்லைனா ஒரு யூடியூப் ஸ்க்ரீன் சைஸில் வேணும் 16:9, அந்த மாதிரி உங்களோட ரேஷியோ என்ன அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆசைகள் எல்லாத்தையுமே ஒரு சீக்வென்ஸில் அடுக்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு டிப், ஆனால் இது ஒரு ப்ரோ டிப் விச் ஆக்சுவலி மேனிஃபெஸ்ட்ஸ் யுவர் ட்ரீம். உங்களோட முக்கியமான ஒரு ட்ரீம் இருக்கிற இந்த எல்லா ஆசைகள்லையும் இதுதான் எனக்கு நம்பர் 1, இது எனக்கு முதல்ல கிடைக்கணும், இது எனக்கு முக்கியமான ஒரு ட்ரீம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த ஆசை, அந்த ட்ரீம் பிக்சரை நீங்கள் சென்டரில் பிளேஸ் பண்ண போறீங்க. அண்ட் கிரேட் கலர், ஒரே ஷேடில் நீங்கள் ஓவரால் கிரேட் கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் எல்லா இமேஜஸும் ஈவனாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த இமேஜஸ் பக்கத்துலலாம் ஒரு ஷார்ட் அஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி அஃபர்மேஷன்? ஐ கமாண்ட் abundance, ஐ travel with joy. இந்த மாதிரி உங்களோட ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் அஃபர்மேஷன்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். இதை நீங்கள் டிஜிட்டலாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பிரிண்ட் எடுக்கிற மாதிரியும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஸ்டிக் இட் ஆன் யோர் வால். நீங்கள் எந்திரிக்கும் போது எங்கெல்லாம் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். ஆர் உங்களோட ஃபோன் வால்பேப்பரில் கூட வச்சுக்கலாம். நான் கொஞ்ச நாள் என்னோட ஃபோன் வால்பேப்பரில் வச்சுருந்தேன். ஸோ தட் ஈச் டைம் நான் என் ஃபோன் எடுக்கும்போது என்னோட விஷன் போர்டு நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் நான் Gemini AI யூஸ் பண்ணும்போது இட் வாஸ் ஃபன். ஆனால் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷனில் ரொம்ப மும்பரமாக இருக்கிறனால வெரி தேர்ட் இமேஜ் வரும்போதே ஐ ரியலி வாண்டட் டு மேனிஃபெஸ்ட் மை ட்ரீம்ஸ். இதை ஏன் நம்ம வந்து விஷன் போர்டுக்கு பயன்படுத்தக்கூடாது? ஸோ தட் மை கிரியேட்டிவிட்டி, ஏஐ வந்து என்னோட கிரியேட்டிவிட்டியை இந்த இடத்துல என்ஹான்ஸ் பண்ணுது, இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன். பட் இதை உருவாக்கி வச்சு கொஞ்ச நாளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டார்டட் ஃப்ளோயிங். என்னோட ஹோம் கார்னர், வீட்டில் இருக்கிற இன்டீரியர் டிசைன்ஸ், இது எல்லாமே நான் எப்படி நினைச்சேனோ அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆச்சு. மை ஜாய், மை பீஸ், மை ஹாப்பினஸ், என் ஹஸ்பண்டோட பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட், எவ்ரிதிங் ஸ்டார்டட் ஃபாலிங் இன் பிளேஸ். அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் ஜஸ்ட் Gemini AI வச்சு ஃபன் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இல்லை, ஐ ஹாவ் பீன் ரீப்ரோக்ராமிங் மை சப்கான்ஷியஸ் மைண்ட். என்னோட விஷன் போர்ட் கண்டிப்பாக ஒரு ஃபேண்டசியாக இருந்தது கிடையாது. இட் இஸ் நாட் அ ஃபேண்டசி. ஆனால் என்னோட ஆசைகள் எல்லாத்தையுமே உண்மையாக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் போர்டு. இப்போ உங்ககிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்? இட்ஸ் ஜஸ்ட் கால் டு ஆக்ஷன். இதை நீங்கள் உண்மையிலே செயல்படுத்தி உங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ண போறீங்களா? பிகாஸ் வாட் ஐ பிலீவ் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் கீவேர்ட்ஸ்குள்ளே ஸ்டெப் இன் ஆறீங்க, இந்த போர்ட்டலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் ஆகணும். நீங்கள் உங்களோட பெட்டர் லைஃப்பை வாழ்கிறதுக்கு ரொம்பவே தகுதியானவங்க. உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். நீங்கள் இன்னும் உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இப்போ எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருக்கலாம். ஆர் யூ கேன் டிசைன் யோர் ஃபியூச்சர் டுடே. இன்னைக்கே ஆரம்பிங்க. Step 1, classify your dreams. Step 2, write your prompt. Step 3, உங்களுக்கான ரியலிஸ்டிக் இமேஜஸை ஜென்ரேட் பண்ணுங்க. Step 4, இந்த போர்டை அழகா அசெம்பிள் பண்ண போறீங்க. Your life will transform for sure இந்த 4 ஸ்டெப்ஸ்ல. கமெண்ட் பிலோ உங்களோட ஆசை என்ன, உங்களோட எந்த ட்ரீமை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் அதுக்கு தேவைப்படுற ப்ராம்ப்டை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உண்மையிலேயே உங்களோட லைஃபை ஷிஃப்ட் பண்ணணும், ரியாலிட்டியை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம், டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு ஆரம்பம். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம மேற்கொண்டு எலிவேட் ஆகிட்டே தான் இருப்போம். உங்களோட ஆசைகள் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. நீங்க உங்களோட ஆசைகள் உங்ககிட்ட வந்து சேரணும்னு காத்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நோ, உங்களோட ஆசை காத்துட்டு இருக்கு. இவங்க எப்போ என்ன பார்ப்பாங்க, இவங்க எப்போ என் மேல ஃபோக்கஸ் வைப்பாங்க, ஸோ தட் நான் சீக்கிரம் அவங்க கிட்ட போய் நெருங்கலாம் அப்படின்னு. ஸோ see them, believe them and achieve them. இந்த ப்ளூ பிரிண்ட்டை பயனுள்ளதாக ஆக்குங்க. திஸ் இஸ் யோர் சைன். ஸ்டார்ட் இட் டுடே. யோர் ட்ரீம் லைஃப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.